கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ரகசியத்தை காக்கவும், பேசாது, அமைதியா இருக்கும், உள்ள என்ன நினைக்குதுன்னு தெரியாது, எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. கும்பம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள். தான் செய்த தவற வெளிக்காட்டாம வெளியில நல்ல பேர் அதிகமா என்ன செஞ்சா பண்ணிக்கலாம், இந்த தவறை மறைச்சிக்கலாம்னு சொல்றதுல அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் கும்பம். ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அப்படின்னும் சொல்லலாம். மூர்க்கத்தனமானவர்கள் அதையும் சொல்லலாம். அந்த குணத்தை அந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடியவர்கள். நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த அந்நியன் படத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் எடுத்து போட்டுக்கலாம். 3 கேரக்டர் ரொம்ப பயந்தாங்குழி, ரொம்ப தெளிவானது, ரொம்ப அறிவுபூர்வமானது, ஆக்ரோஷமானது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸ் உடம்புக்குள்ள வச்சிருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி நேயர்கள். லைஃப்பில் இவங்களுக்கு சுவாசம் சம்மந்தப்பட்ட இல்லை வீசிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்க சொல்கிற ஒரு வார்த்தை தலை வலிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அதிகமாக சொல்லும். பின்னந்தலை சொல்லக்கூடிய இடத்துல இவங்களோட நரம்பு வீக்னஸ் இந்த அதிக மூர்க்கத்தை ஏற்படுத்தும் போது பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அதுக்கேற்றபடியான உணவுகள், அதுக்கேற்றபடியான எக்ஸசைஸ் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கும்பராசி நேயர்கள். தனக்கு தேவைன்னா உழைக்கக்கூடியவர்கள் கும்பராசி நேயர்கள். அதே நேரத்தில் நிறைய நண்பர்களால் துரோகம் சந்தித்தவர்களும் இந்த கும்பராசி நேயர்கள். ஸோ இவன் எனக்கு இருக்கா நான் பார்த்துக்குவேன், நான் செஞ்சிடுவேன், கடைசி நேரத்தில் கையை விட்டுட்டு விரிச்சிட்டு போகிறதும் இந்த கும்பராசி நேயர்கள் தான். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோகத்தை எப்போவுமே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அவன் பண்ணிட்டு போயிட்டான், அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருப்பாங்க. கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ 12 ராசிகளோட கர்ம பதிவுகளை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வரக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ரகசியத்தை காக்கவும், பேசாது, அமைதியா இருக்கும், உள்ள என்ன நினைக்குதுன்னு தெரியாது, எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. கும்பம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள். தான் செய்த தவற வெளிக்காட்டாம வெளியில நல்ல பேர் அதிகமா என்ன செஞ்சா பண்ணிக்கலாம், இந்த தவறை மறைச்சிக்கலாம்னு சொல்றதுல அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் கும்பம். ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அப்படின்னும் சொல்லலாம். மூர்க்கத்தனமானவர்கள் அதையும் சொல்லலாம். அந்த குணத்தை அந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடியவர்கள். நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த அந்நியன் படத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் எடுத்து போட்டுக்கலாம். 3 கேரக்டர்ஸ் ரொம்ப பயந்தாங்குழி, ரொம்ப தெளிவானது, ரொம்ப அறிவுபூர்வமானது, ஆக்ரோஷமானது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸ் உடம்புக்குள்ள வச்சிருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி நேயர்கள். அதில் இருக்கக்கூடிய சதயம் சொல்லும்போது ராஜராஜ சோழனை எல்லாரும் சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமாக பேசியிருப்பாங்க. ஸோ இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது தன் வாழ்வில் ஏற்படக்கூடிய விரயங்களுக்கு இவங்களே காரணமாக இருப்பாங்க. இருக்கக்கூடிய விஷயங்கள் அது விரயம் சொல்லும்போது பணத்தையும் சொல்லலாம், கவுன்ஸையும் சொல்லலாம், கருமுட்டையோட வளர்ச்சியும் சொல்லலாம். இவங்களோட வம்சாவளி சரியா இல்லை அப்படின்னா இவங்க தான் இதுக்கு காரணமா இருப்பாங்க. அதிகப்படியான உணவு, அதாவது உணவுன்னு சொல்லும்போது இந்த ஜங்க் ஃபுட்ஸை சொல்லலாம். ஆனால் உணவை எது சாப்பிடணும், எந்த நேரத்தில் என்ன சாப்பிடணும்னு தெரியாமல் சாப்பிடக்கூடியவர்கள் இந்த கும்பராசி நேயர்கள். நிறைய நல்ல குணங்கள் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். தானம் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு வயதானவர்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த மைன்யூட்டான சில குணங்கள் இந்த கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அதிக நாலேஜை தேடிக்கிட்டே இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அதை விட்டுட்டு அடுத்துன்னு போயிட்டே இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி நேயர்கள். லைஃப்பில் இவங்களுக்கு சுவாசம் சம்மந்தப்பட்ட இல்லை வீசிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்க சொல்கிற ஒரு வார்த்தை தலை வலிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அதிகமாக சொல்லும். பின்னந்தலை சொல்லக்கூடிய இடத்துல இவங்களோட நரம்பு வீக்னஸ் இந்த அதிக மூர்க்கத்தை ஏற்படுத்தும் போது பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அதுக்கேற்றபடியான உணவுகள், அதுக்கேற்றபடியான எக்ஸசைஸ் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கும்பராசி நேயர்கள். தனக்குன்னு வந்துச்சு பிடிச்ச வேலை அப்படின்னா உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. பிடிக்காத வேலை அப்படின்னா என்ன சொன்னாலும் அதிகாரத்தோட பேசுனீங்க அப்படின்னா கும்பத்துக்கிட்ட வேலையே ஆகாது. அதே கொஞ்சம் அன்பா கருணையா பாசமா கேட்குறீங்க, கெஞ்சி கேட்குறீங்கன்னா வேலை டக்குன்னு நடக்கும். இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு
பேச்சு எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதிகப்படியாக இந்த கும்பராசின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போகிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துருவாங்க. ஏன்னா நேரேலே சிம்ம ராசி. அப்போது போகிற இடத்துல இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா அந்த கட்டுப்பாடோடு போயிடுவாங்க. காலைல ஏச்சா இதை செய்யணும், அதை பண்ணணும், காலைல ஏச்சா பல் தேய்ச்சி ட்ரெஸ்ஸை மாற்றி ஆஃபீஸ் போகணும். இந்த டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுலேயே வாழக்கூடியவங்க இந்த கும்பராசி நேயர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களோட ஜாதக ரீதியாக சில தசா மாற்றங்கள் வரும்போது இல்லீகலான ஒரு விஷயத்துலையும் கால் எடுத்து வச்சு அதில் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு சிறைச்சாலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆசைன்ற ஒரு விஷயம்தான் கும்பத்துக்கு முதல் எதிரியாகவே இருக்கும். அப்போ இந்த கும்பராசி நேயர்கள் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான என்ன சொல்லுவாங்க, இந்த கொலஸ்ட்ரலான உணவுகளை தவிர்க்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஒரே நாளில் கூட 2 லட்சம் கூட சம்பாதிப்பாங்க. ஆனால் இவங்களோட இன்வால்மெண்ட் மைண்ட் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதி. ஸோ புத்தி வந்து இந்த குழந்தை பாஸ் ஆகுமாங்க, அப்படி படிக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணி பாஸ் பண்ணிடுவாங்க. தனக்கு தேவைன்னா உழைக்கக்கூடியவர்கள் கும்பராசி நேயர்கள். அதே நேரத்தில் நிறைய நண்பர்களால் துரோகம் சந்தித்தவர்களும் இந்த கும்பராசி நேயர்கள். ஸோ இவன் எனக்கு இருக்கா நான் பார்த்துக்குவேன், நான் செஞ்சிடுவேன், கடைசி நேரத்தில் கையை விட்டுட்டு விரிச்சிட்டு போகிறதும் இந்த கும்பராசி நேயர்கள் தான். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோகத்தை எப்போவுமே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அவன் பண்ணிட்டு போயிட்டான், சரி அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய புத்தி சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடுகள் கொடுக்கும்போது சிறப்புகள் வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க என்ன செய்யலாம், யாருடைய கர்ம பதிவு பெற்றிருக்காங்க, சுக்கிரனுடைய கர்ம பதிவு பெற்ற ராசி கும்பராசிங்க. அப்போ என்ன செய்யணும், இவங்களோட பூர்வீகத்தில் ஒரு பெண் வாளா வெட்டியாக இருந்து இறந்து போனவங்க இருந்திருப்பாங்க, பராமரிப்பு இல்லாமல் இறந்து போயிருப்பாங்க. அந்த பெண்ணுடைய சாபம் கண்டிப்பாக இவங்களோட ஜென்ரேஷனை கர்மாவாக கழிச்சிட்டு வரும். இவங்க வீட்டில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட அத்தையோ இல்லை இவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியம்மா ஸோ அம்மா வகைகள் அத்தை வகைகளில் யாராவது ஒருத்தர் கணவர் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லை கணவரோட அரவணைப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சின்ன வயசுல விதவையானவர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். அப்போது பொதுப்படையான விஷயங்கள்ல இவ்வளோ விஷயம் இருக்குது. உங்களுடைய ஜாதக ரீதியாக இந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் இந்த மூர்க்க குணத்தை எப்படி நீக்கி அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறது அப்படின்றது உங்கள் ஜாதகம். உங்கள் ஜாதகம் இல்லைன்னா பிரசன்னம் மூலியமாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி.